RCS Jewelry Business Coach and Unique Mentor. Business growth-க்கான ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம 1.1லயே 1.3 பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் கல்ச்சர். நம்பர் 1ல ஒரு ஷோரூம்ல 1 என்னவா இருக்கணும், 2 என்னவா இருக்கணும், 3 என்னவா இருக்குன்னு பார்க்குறோம். அந்த 1ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி, உங்க ஷோரூமுடைய பிராண்டோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம். உங்க ஷோரூமுடைய உங்க பிராண்டோடைய டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்னு பார்த்தோம். உங்க ஷோரூம்ல ஃபோர்சீயிங் த பிசினஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இப்போ இன்னைக்கு பார்க்க போறது கல்ச்சர். இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மட்டும்தான் உங்க ஷோரூமை, உங்க பிராண்டை ஒரு நல்ல சேல் குரோத்துக்கு கொண்டு போறதுக்கு. இந்த கல்ச்சர்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ல எம்டி அவங்க கையில வச்சிருக்கிற ஒரு விஷயத்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு, ஓடி வந்து வாங்கிக்கிட்டு தோல்ல வச்சுக்குவாரு. மேனேஜர் தோல்ல வச்சிருப்பாரு, ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்துட்டு சார் நீங்க ஏன் சார் தோல்ல வச்சுக்கிறீங்க, கொடுங்க அப்படின்னு தூக்கி தலைக்கு மேல வச்சுக்குவாங்க. ஒரு சில ஸ்டோர்ல, ஒரு சில பிராண்ட்ல எம்டி தலைக்கு மேல ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு, மேனேஜர் அதை வாங்கி தோல்ல வச்சுக்குவாரு. தோல்ல வச்சிருக்கிறத வாங்கிட்டு ஸ்டாஃப் என்ன பண்ணுவான், கீழே போட்டுருவான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஷோரூமுடைய கல்ச்சர் இதுவாக, உங்க பிராண்டோட கல்ச்சர் இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க ஷோரூம் வளர்ச்சியை நோக்கி போகலன்னு அர்த்தம். உங்க ஷோரூம் சிஸ்டம் ப்ரொசீஜர் இல்லைன்னு அர்த்தம். உங்க ஷோரூம்ல கலாச்சாரம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எம்டி என்ன நினைக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்ல என்ன நினைக்கிறாங்க, அதை அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு அதை முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்க ஷோரூம்ல கலாச்சாரம் சரியா இருக்குன்னு அர்த்தம். மார்னிங் மீட்டிங்ல டெய்லி மார்னிங் மீட்டிங் பண்ணுவாங்க உங்க ஸ்டோர்லயும் உங்க பிராண்ட்லயும். மார்னிங் மீட்டிங்ல டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு. அப்ப உங்க ஷோரூம்ல கலாச்சாரம் சரியா இல்லைன்னு அர்த்தம், சிஸ்டம் ப்ரொசீஜர் சரியா இல்லைன்னு அர்த்தம். கலாச்சாரமும் சிஸ்டம் ப்ரொசீஜரும் சரியா இருந்துச்சுன்னா மார்னிங் மீட்டிங் என்ன நடக்கும் அப்படின்னா, நேத்திக்கு என்ன பண்ணோம், போன வாரம் என்ன பண்ணோம், அதுக்கான அப்ரிசியேஷன், அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம், போன வாரம் கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன பாசிட்டிவ் ரிவ்யூ, என்ன நெகட்டிவ் ரிவ்யூ, அதை பத்தியான டிஸ்கஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. மார்னிங் மீட்டிங்ல ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டே ஃபுல்லாவே அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வேஸ்ட் பண்றாங்க. மார்னிங் ப்ரேயர் மீட்டிங்லயே சவுண்ட் ஜாஸ்தியாகி அவங்களுக்கு ஸ்டாஃப் எல்லாம் திட்டி அந்த ப்ரேயர் மீட்டிங்கே, என்டையர் ப்ரேயர் மீட்டிங்குமே வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த என்டையர் டேயுமே அப்படியே வேஸ்ட் ஆயிடும். மூணாவது முக்கியமான விஷயம், உங்க ஷோரூம்ல கலாச்சாரமும் உங்க பிராண்ட்ல நல்ல கல்ச்சரும் இருக்கு அப்படின்னா ஸ்டாஃப் வெளியில போக மாட்டாங்க, அந்த பிராண்டுக்கு அசோசியேட்டா இருப்பாங்க. நம்ம பிராண்டு ஸ்டோர் வித்தியாசத்துல இந்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்டோர்ல வந்து அவங்க அந்த பிராண்ட்ல வந்து அசோசியேட்டா இருப்பாங்க, அட்ரிஷன் இருக்காது. நிறைய ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஆள் எடுத்துட்டே இருப்பாங்க, ஆள் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஷோரூம்ல சரியான கல்ச்சர் இல்லைன்னு அர்த்தம், சரியான கலாச்சாரம் இல்லை. நிறைய பார்ஷியாலிட்டி இருக்கும், சீனியர் ஜூனியர் பார்ஷியாலிட்டி இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, நான் மேனேஜர், நான் சொல்ற பேச்சு தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வேலை வாங்குற தன்மை, ஸ்டாஃபு கிட்ட சொல்ற அந்த பணிவு அந்த இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கலாச்சாரம் இல்லை. நீங்க ஆள் எடுத்துட்டே இருப்பீங்க, ஸ்டாஃப் வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அட்ரிஷன் இருக்கும். நிறைய பிராண்ட்ல நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ல இருந்து ஸ்டாஃப் வரவே மாட்டாங்க. காரணம் அங்க நல்ல ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கும், ஒர்க்கிங் நேச்சர் இருக்கும், ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸ்டாஃப் வந்து அங்கேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம என்னதான் சேலரி கூட கொடுத்தாலும் ஸ்டாஃப் வந்து இந்த விஷயத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க. நாலாவது கல்ச்சர்ல ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஷோரூம்ல நிறைய சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா, சத்தம் போட்டு பேசுறாங்க ஆப்போசிட் கவுண்டர்ல. நிறைய ஷோரூம்ல நான் பாக்குறேன், ஏன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். இந்த ஏ சவுண்ட் கேட்குனா உங்க ஷோரூம்ல என்ன இல்லை, கல்ச்சர் இல்லைன்னு அர்த்தம். உங்க ஷோரூம்ல கலாச்சாரம் சரியா இல்லைன்னா. நாம கல்ச்சர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம், உங்க ஸ்டோரோட உங்க பிராண்டோட கல்ச்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னு. உங்க ஷோரூம்ல உங்க பிராண்ட்ல கல்ச்சர் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு மேனேஜர் இந்த ஷோரூமே டோட்டலா என்னாலதான் ரன் ஆகுது, இந்த ஷோரூம்ல இந்த கஸ்டமர் பிரச்சனையை நான் இப்படி முடிச்சேன், இந்த டிபார்ட்மெண்ட் பிரச்சனையை நான் இப்படி முடிச்சேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ளார வரும்போது ஃபுல் இஷ்யூஸையும் அவர் கிரியேட் பண்ணி, அவர் டெவலப் பண்ணி, அந்த இஷ்யூ எல்லாம் நான் தான் சார்ட் அவுட் பண்ணேன், அந்த கஸ்டமரை நான் இல்லைன்னா அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த என்டையர் ஷோரூமே என்னால மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்னு ஒரு மேனேஜர் உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களை த்ரெட்டன் பண்றாரு அப்படின்னு சொன்னா உங்க ஷோரூம்ல கல்ச்சர் சரியா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த கல்ச்சர் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கலாச்சாரம், ஷோரூமுடைய கலாச்சாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது உங்களை பிராண்டா உருவகப்படுத்தும். அந்த கலாச்சாரம் அது நிறைய சிஸ்டம் ப்ரொசீஜரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுல தொய்வில்லாம சரிவர செய்ய வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஷோரூம்ல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செயல்களை நீங்க செய்யறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா, அதாவது கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்களை செய்வதற்கு அதுக்கே உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை எதிர்பார்த்துக்கிட்டு மேனேஜர் வந்து சொன்னா செய்வோம், எம்டி வந்து சொன்னா செய்வோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அங்க கல்ச்சர் இல்லைன்னு அர்த்தம். உங்க சேல்ஸ் டீமை நீங்க டேட்டா டிரைவனா
அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கு, லாஸ்ட் வீக்ல, லாஸ்ட் மந்த்ல, லாஸ்ட் இயர்ல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கு, அடுத்து நம்ம ஷோரூமுடைய சேல்ஸோட வளர்ச்சிக்கு அவங்கள்ட்ட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் மட்டும் உங்களுடைய மீட்டிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஸ்டோர்ல உங்க பிராண்ட்ல கல்ச்சர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.